இனிய காலை வணக்கம். நான் ஷியாமளா தேவி, கன்னியாகுமரி மாவட்டம். இன்னைக்கு திங்கட்கிழமை பாருங்க. குருவை வழிபடணும் அப்படின்னு இருக்கு. குருவுக்கான நாள் அப்படிங்கிறதும் இருக்கு. ஆனா திங்கட்கிழமை நமக்கு கற்றுத்தந்தவர்கள், அவங்க ஆசிரியராகட்டும், நல்ல மாதிரியான மனிதர்களாகட்டும், ஞானத்தை போதித்தவர்கள் அத்தனை பேருமே குருமார்கள். வழிகாட்டுதல், இதுக்கு மேல வாழ்வில் என்ன வேணும்? ஒருத்தங்க நமக்கு ஒரு வழிகாட்டுதலாக இருக்கிறாங்கன்னா அவங்க குரு தானே. அந்த குருவுக்கு ஒரு நமஸ்காரம் செய்வதில் எத்தனை பேரானந்தம் சொல்லுங்க. பகவானின் தேவியை நாள்தோறும் தரிசிக்கணும். எப்படி தரிசிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுவாமியை தரிசனம் பண்ண போகும்போது 2 கையெடுத்து இப்படி கும்பிட்டுக்கிட்டா மட்டும் போராது. சிரம் தாழ்த்தி பகவானுடைய பாதம் மண்டியிட்டு வழிபடுதல். அந்த சமயத்துல நமக்கு கற்றுத்தந்த அந்த மகான், அந்த குருமார்களை மனதுல தியானிக்கணும். அந்த நினைவில் கொண்டு வரணும். அப்படியானா இறைவன் அவரையும் காண்பார், நம்மளையும் காண்பார். ஐதீகமான வழிமுறையாகும். யார் ஒருவர் நமக்காக ஒரு